அதனுடைய வெளிப்பாடு இரண்டாவது அம்சமாக மாறுகிறது. அதுதான் அவருக்குள்ள மரியாதை. எப்பொழுதும் சஹாபாக்கள் நபி அவர்களை சரியான சமூகப்படுத்த மரியாதை அவர்களை விட தன்னுடைய சத்தங்களை உயர்த்த வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளை கொடுத்ததை முழுதாக அல்லாஹ் அதை கொண்டு அவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை சொன்னார். அன்பும் மரியாதை, மூன்றாவது பின்பற்று. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னார், அல்லாஹ் பத்தனை நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறதாக இருந்தால் நபியை பின்பற்று. இந்த மூணாவது அம்சம் அவர்களுக்கு அது பெரிய வாக்கியமாக இருக்கு. அவர்களை பின்பற்றும் பொழுது அவர்கள் 3 விஷயங்களை பின்பற்றார். ஒன்று வலிமையாக நடக்கக்கூடிய ஆதத்து, இரண்டாவது இபாதத்து, மூணாவது அல்லாஹ்வுடைய தீனை முன்வைக்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிற நேரத்தில் அதை நாம எப்படி அழைப்பு கொடுப்போம். இந்த 3 அம்சத்திலையும் அவர்கள் பரிசூலமாக உதாரணமாக பார்க்க வலது கையான சாமி இது ஒரு சொல்லுங்க. ஷமாயில்ல இதை தான் நாங்கள் படிக்கிறோம். நபியுடைய மக்களோட பலம் கொடுத்து எடுக்கும்பொழுது வலது கையால் கொடுப்பாங்க, வலது கை சாப்பிடும் பொழுது வலது கை சாப்பிடும், மசிதற்கு நோய் பொழுது வலது கை. இதெல்லாம் அந்த நபியுடைய நடைமுறை. ஒரு மனிதர் இடத்தையே சாப்பிடுறாங்க, தோல்வி வலது கையால் சாப்பிடும். அவரோட தொலைவாசத்துக்கு சொல்லியிருக்கலாம் அல்லது ஏதோ என்று சொல்லியிருக்கலாம். நீ இதுக்கு சக்தி பெற மாட்டா என்று சொன்னாங்க. அவருடைய கையை சொல்லி பெரிய வழக்கத்தில் ஒன்று சொன்னார். இதுக்கு மரியாதை கொடுப்பது அதனோட அல்லாஹ் பெரிய நன்மை. அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள் நபியை இதில் தொழுகை, நோம்பு, ஜகாத், ஹஜ், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அதற்கு மூலதையான ஒரு நாள் இருக்கிறதுக்காக ஒரு நாள் சலாம் சொல்லுங்க. சலாம் மூணு சலாம் சொல்லுங்க. மூலதைதான் பதில் சொல்லுங்க. மட்டும் திரும்பி போயிட்டு கொஞ்ச நேரம் சேர்ந்து போகிறதுலாம் வெளியே வந்து இந்த அவசர சத்தம் கேட்டுச்சு. நீங்க யாரும் கண்டிங்கன்னா போகிறது போயிட்டாங்க போகிறதெல்லாம் ஒரே அலட்சியம். இப்போ போய் வந்தாங்க. இல்லை நீங்கள் வீட்டுக்கு வந்து சலாம் சொன்னீங்க, திரும்பி போயிட்டீங்க, என்ன காரணம்? இல்லை, இது நம்ம சொன்னாலும் சொல்லுவாங்க, நீ சொன்னது சொல்லுங்க. எனக்கு அப்படின்னு தெரியாது. 3 வீட்டுக்கு சலாம் சொல்லி அதுக்கு பதில் வரலன்னா திரும்பி போகணும்னு அதிசயம் நான்டா கேள்விப்பட்டேன். நீங்க இதுக்கு ஆதாரம் பண்ணுவோம். இந்த ஒன்றை நிரூபிக்கக்கூடிய நேரத்தில் 2 சாட்சிகள் இருக்கு. அப்ப இந்த சஹாபிக்கு ஒரு மனசுல நாங்கள் உள்ளே செஞ்சிடும் என்ற ஒரு தயக்கம். மேல போனது அன்சாரி சஹாபாக்கள் மதீனால உட்கார்ந்துருந்தாங்க. நான் எப்படி ஒன்று செஞ்சேன், உங்களது எல்லாம் இப்படி ஒன்று சொல்றாங்க, இதுக்கு நீங்க எனக்கு ஒரு தீர்ப்பு தரணும். ஒரு சஹாபி, மூத்த சஹாபி ஒன்று சொல்றாங்க, எங்கிட்ட சின்ன பிள்ளைக்கும் தெரியுமே, உங்களுக்கு தெரியாது. அபூ சயீத் அல்-குத்ரி அவருடைய சஹாபி, நீங்க போங்க அப்படின்னு சொல்லுங்க, நீங்க சாட்சி சொல்லுங்க. இப்ப சபையில எல்லாருக்குமே தெரியும். அபூ சயீத் அல்-குத்ரி ஒரு வாலிபர் போய் சொன்னா, அபூ மூஸா அஷ்அரி சொல்றதை நானும் கேட்டேன்.
முக்கியமான 2 பகுதி. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுக்கு நுழையும் பொழுது சலாம் சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூங்கிக் கொண்டிருந்தா சத்தம் கேட்காது, விழிச்சிருந்தா சத்தம் கேட்கப்படுது. எங்களோட வீடுகளை போல எங்களோட அமைப்பு போல அந்த காலத்தில் இருக்குல்ல, அந்த கேட்டனை நகர்ச்சி தான் உள்ளது போகுது. அதில் வழிநடத்தையெல்லாம் சொன்னாங்க, நான் ஆயிஷா ரலியல்லாஹு எந்த குறையும் காணல. அவங்கள ஒன்றே ஒன்றுதான், சிலருக்கு மாவு பிணைஞ்சு வச்சுட்டு அப்படி தூங்கிடுவாங்க, ஆடு வந்து சாப்பிட்டு இதுவும் பெண்களுடைய ஒரு சிறப்பம்சமாக அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவதூறு பேசின நேரத்தில் அதற்கு வெளிநாடுலாம் அவர்கள் வீட்டில் வேலை செஞ்சவங்க, அவங்கன்னா ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு வயசு சிலருக்கு மாவு பிணைஞ்சு வச்சுட்டு எங்களை போல இந்த பால் சூடாக்கும் பொழுது அதுக்கு ஒரு விசில் அடிக்கிறது, அது அப்படியே தான் அந்த காலத்தில் இருக்கிறது. கீழப்பட்டாக சூடு வெந்திருச்சுன்னு சொல்ல அது பிரஸ்டீஜையும் குக்கரையும் வைக்க அப்படியெல்லாம் ஒன்று சத்தங்கள் கூட இல்லை. அப்ப இது மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு என்னதுக்கு சொல்றேன்னா, வீடு அவ்வளவு சிம்பிளாக இருந்துச்சு. அந்த வீட்டிலுக்கு சலாம் சொல்லுவார்கள், கேட்கும் கேட்காவிருக்கும், நபி அவர்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்கள். இதுல இந்த சுன்னத்துல இதையும் நாங்கள் கவனத்துக்கு எடுக்கணும். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வரும்பொழுது எப்படி துவாவோட வருகிறோமோ, வீட்டுக்கு நுழையும் பொழுதும் சலாமோட துவாவோட நுழைய வேண்டும் என்பதுதான் இந்த சுன்னத்தின் விஷயம். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தையை பாருங்க. 2வது விஷயம் இதுல, அல்லஹானிய சஃபக் பில் அஸ்வாக், கடத்தெருவில் பஜார்ல நான் தொழிலில் ஈடுபட்டது தான் என்ன இந்த ஹதீஸை விட்டு பராக்காக்கி விட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்று சொன்னா, சஹீல் புகாரியுடைய கிதாபுல் இல்ம், சாப்டர் ஆஃப் இல்ம், இல்முடைய பாடத்தில் வந்திருக்குது, அன்சிலு யௌமன் என்சிலு ஜாரி யௌமன். நான் ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு போவேன், என்ற பக்கத்து வீட்டில் உள்ளவர் அடுத்த நாள் வருவார். அப்போ நாங்கள் ரொட்டேட் பண்ணுவோம், ஷிஃப்ட் மாறுவோம். இன்றைக்கு உலகத்தில் எல்லாத்துக்கும் ஷிஃப்ட் இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஷிஃப்ட் இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் இருக்குது, ஏர்போர்ட்டுக்கு ஷிஃப்ட் இருக்குது, மாலுக்கு ஷிஃப்ட் இருக்குது. இன்றைக்கு ஷிஃப்ட் இல்லைன்னா மஸ்ஜிதுக்கு மட்டும்தான் இல்லை. அப்படின்னா மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிறது சஹாபாக்கள். இதுதான் சஹீல் புகாரி சொல்கிறது, அன்சிலு யௌமன் என்சிலு ஜாரி யௌமன். ஃபர்ஸ்ட் சாப்டர் இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வால்யூம் தமிழில் ஆங்கிலத்தில் எடுத்தீங்கன்னா அதில் 3வது சாப்டர் தான் இல்ம், நாலேஜ். அதில் இந்த ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார். பல இடத்துல இந்த ஹதீஸ் வந்திருக்குது, அன்சிலு யௌமன் என்சிலு ஜாரி யௌமன். நான் ஒரு நாளைக்கு இறங்குறேன். அப்ப என்ன செய்வாங்கன்னா, தான் போன நாளைக்கு மஸ்ஜிதில் எல்லா விஷயத்திலையும் பங்கெடுப்பாங்க. தான் போகாத நாளைக்கு மஸ்ஜிதில் நடந்த விஷயங்களை கேட்டுக்கொள்வாங்க, இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம். அப்ப நான் முதலாவது சொல்ல விரும்புறது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னத் வழக்கத்தில் உள்ளது, வணக்கத்தில் உள்ளது, அழைப்பு கொடுக்கறதுல உள்ளது. வழக்கம் ஒரு வீட்டுக்கு போகிறோம், வாரம் வழக்கம். வலது கையால் குடிக்கிறோம், சாப்பிட்றோம், வழக்கம். சாப்பிடும் பொழுது தண்ட பிளேட்டில் பக்கத்தில் இருந்து சாப்பிட்றது, நடுவில் கையை போடாமல் ஒரு சகனில் சாப்பிடும் பொழுது. தனக்கு மட்டும் ஒரு பிளேட்டாக இருந்தால் அதில் எங்கேயும் சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் கூடி சாப்பிடும் பொழுது என்னென்ன எப்படி வைக்கப்பட்டு இருக்குதோ அப்படி அந்த முறையாக சாப்பிட்டு கொள்றதை கூட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிறார். ஹதரத் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு சில மதீனா வாசிகள், சில யூதர்கள் சில நேரம் ஹிண்ட் அடிப்பாங்க, உங்களோட நபி உங்களுக்கு சிறுநீர் கழிக்கிறதையும் சொல்லித்தான். இது ஒரு வளமை தானே, சிறுநீர் கழிக்கிறது. அப்போ அது அவங்க பெருமையாக சொன்னாங்க, எங்களுக்கு அது பெரிய பாக்கியம், சிறுநீருடைய விஷயத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுங்க. அதே போலதான் வணக்கத்தில் சில சஹாபாக்கள் சத்தியம் செஞ்சாங்க, நாங்கண்டா இரவெல்லாம் தொழுவோம், பகலெல்லாம் நோன்பு பிடிப்போம் என்று இந்த சஹாபாக்கள் சத்தியம் செஞ்ச நேரத்தில்
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்டுச்சு. சிலர் சொன்னாங்க, நாங்கள் சாப்பிட மாட்டோம். என்னன்னா மாமிசமே சாப்பிட மாட்டோம், நாங்கள் மெல்லிய ஆடைகள் அணிய மாட்டோம், நாங்கள் திருமணம் முடிக்க மாட்டோம். இதை கேள்விப்பட்டோன்னு நபி அவர்கள் கூப்பிட்டு சஹாபாக்களுக்கு விளக்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துஹர்ரிமு த்வையிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும் வலா தஅதது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். விசுவாசிகளே, நீங்க அல்லாஹ் ஹலாலாக்கியது ஹராமாக்க வேண்டாம். அல்லாஹ் ஹலாலாக்கிய நல்லவைகளை வலா தஅதது வரம்பு மீறி போகாதீங்க. இது என்ன, நீங்க ரசூலை விட முந்திட்டீங்களா? நபி அவங்க கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, இரவு தூங்குறாங்க, தஹஜ்ஜுக்கு எழும்புறாங்க. நபி அவங்களுக்கு இந்த கேள்விப்பட்டோன்னே சஹாபாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. சரி, நீங்க என்ன செஞ்சீங்க? அது 10 சஹாபாக்கள், அபூதர் கிஃபாரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு தல்ஹா போன்ற எல்லா முக்கியமான சஹாபாக்கள் சேர்ந்து, நாங்கள் நபி செய்யறதை விட நாங்கள் கூட செஞ்சாதானே நபியுடைய அந்தஸ்து அடையலும் என்று சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு அப்படி செய்யறதுக்கு எந்த அதிகாரமும் சக்தியும் இல்லை, என்னை பின்பற்றுங்க. அதுலேயும் என்ன, இப்போ நான் சொல்ற நேசம், கண்ணியம், பின்பற்றுதல். பின்பற்றுறது வழக்கத்தில், வணக்கத்தில், வழக்கத்தை வணக்கமாக மாற்றிக்கொள்ளணும். அதுக்கு தான் இந்த ஷமாயிலு திருமதி. வழக்கத்தை வணக்கமாக மாற்றணும். அதுக்கு தேவைப்படும் ஃபத்வா, அதுக்கு தேவைப்படும் இல்ம். வழக்கத்தை வணக்கமாக மாற்றிக்கொள்றதுக்கு தேவைப்படும் இல்ம். ஒரு சஹாபி கல்யாணம் முடிக்கிறாரு. கல்யாணம் முடிச்சா மனைவியை சந்திக்க தானே போவார். அவர் போக்கில் ஒரு பெண்மணி இடையில வந்து சொல்றாங்க, மகனே கொஞ்சம் நில்லு ராஜா, உனக்கும் உன்னை நீ முடிச்சுட்டு என் மனைவி, உங்க 2 பேருக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேன்னு சொன்னார். நான் பால் தந்திருக்கிறேன். இன்னைக்கு எங்கட குடும்பங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல இது நடக்குது. சொத்தை பாதுகாக்கிறத விட இதை பாதுகாத்துக்கணும், எழுதி வச்சுக்கணும், மறந்துடும். யாரு கொடுத்தது? ஒரு மையத்தூட்டில் புள்ள அது அழுகுதுன்றதுனால பாசத்தில் சாட்சி எடுத்து பிள்ளைக்கு கொடுத்துருவாங்க, குடும்பத்தில் யாரும் எடுத்து கொடுத்துருவாங்க. அப்ப அந்த பால்குடி சகோதரன் வரும் பொழுது அந்த உறவை கல்யாணம் முடிக்க இயலாது. எந்த தாய் பால் கொடுக்கிறாரோ அந்த தாய்க்கு கிடைச்ச, இவர் மஹரம் இல்லை, ஆனா சின்ன பிள்ளை தானே பாலை கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த தாய் ஃபாத்திமா கொடுத்த பால், அந்த ஃபாத்திமாவுக்கு கிடைச்ச புள்ள ஆண், அதை இவரை முடிக்கிறாங்க. பால்குடி சகோதரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் பால்குடி சகோதரர்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு யாரு? நபியுடைய வாப்பாவுடைய சகோதரர், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போல. ஆனா ஒரு வகையில சுவைபியா என்ற பெண்ணை நபி அவங்க பிறந்த இந்த சிறப்பான அதிகமான உலமாக்கள் இந்த கருத்து இந்த 12ஆம் தேதி தான் வந்து அதில் அபூ லஹப் இந்த விரலால சுவைபியாவை உரிமையிட்டான். அதனால அபூ லஹபுக்கு நரகத்தில் திங்கக்கிழமையில இந்த விரலால கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா, அதுக்கு மட்டும். அவன் நரகவாதி தான். ஆனா நபியுடைய அந்த பிறப்பு சந்தோஷத்துல அந்த நேரம் நபியிலே பிறந்திருக்கிறாங்க. 40 வயசு பிறகுதான் நபியாகிறாங்க. அது பிறகுதான் தன்னுடைய இச்சை, தன்னுடைய மமதை, தன்னுடைய கௌரவம், தன்னுடைய ஆட்சி, தன்னுடைய பணம், தன்னுடைய செல்வம், தன்னுடைய குலம், தன்னுடைய கோத்திரம், தன்னுடைய அறிவு, ஆற்றல், திறமை, இதெல்லாம் மிகச்சிருச்சு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் மிகைக்கக்கூடிய நேரத்தில் அங்கதான் ஷைத்தான் வந்து போட்டிக்கு ஆக்களை கொண்டு வரான். நான் அழகானவன், நான் கம்பீரமானவன், நான் பதவியில் உள்ளவன், நான் செல்வத்தில் அதிகமானவன். இதெல்லாம் மனிதனுக்கு அவர் அபூ லஹப் வந்து இந்த பாக்கியத்தை இழக்கிறார். நபி அவங்க பிறந்து 40 வயது அடைஞ்சு நபித்துவம் கிடைச்சி அந்த நேரத்தில் நபிக்கு கிடைச்ச 2 நபியுடைய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக கிடைச்ச குழந்தைகளையும் அவர் என்ன செய்யறாரு? தலாக் கொடுக்க வைக்கிறார். அல்லாஹ் தஆலா சிறந்த மருமக்கள் மாற கொடுத்தான், அபுல் ஆசையும் உஸ்மான் ரலியல்லாஹு. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்பற்றுதல், அதுல நான் சொன்னது வழக்கத்தை வணக்கமாக மாற்றிக்கொள்ளணும். அதுக்கு தேவை மார்க்க அறிவு. 2 வகையாக இருக்குது மார்க்க அறிவு. இதை கொஞ்சம் நல்ல விளைவிக்குங்க எல்லாரும்.
ஒன்று, நாங்கள் எப்படி இந்த கிதாபுகளை இந்த மாதத்தில் ஒரு சிறப்புக்கு செய்கிறோம். இது ஒரு முக்கியமான விஷயம். இது நாம் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் இது இருக்கணும், ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும். ஒரு மஸ்ஜிதில் இருக்கணும், ஒரு வீட்டில் இருக்கணும். 415 ஹதீஸ்கள் ஒரு நாளைக்கு ஒன்று வாசிச்சாலும் வருஷத்தில் வாசி முடிக்கலாது. 1-2 வாசிச்சா ஒவ்வொன்றாக வாசி வந்தாலும் என்ன வருஷத்தில். அப்ப நபியவங்களோடு இருக்கிற நேசத்தில் இதை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் வாசிக்கணும். நபியோடு இருக்கிற பாசம், நேசம், நபியோட உடம்பு பிடிச்சி, நபியோட உடம்பு பிடிச்சி, நபியவர்கள் எப்படி இருந்தார்கள், அவருடைய தலை எப்படி வாழ்ந்தார்கள், தலைப்பை எப்படி அணிந்தார்கள், நபியோடைய கவசம் எல்லாம் விலை கொள்ளலாம். அப்போ அதுக்கு தான் மாஷா அல்லாஹ் நான் சென்ற ஆரம்பித்த நேரத்தில் உங்களோட நிர்வாகம் முன் வந்து நிச்சயமாக இந்த பணியை நாங்கள் செய்வோம் என்ற ஒரு நல்ல நீயத்தை வச்சிருக்கிறீங்க. அல்லாஹ் உங்களோட நீயத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா. நான் தான் எதிர்பார்க்குறேன், இது ஒரு பெரிய காரியம் அல்ல. இது இந்த மஸ்ஜிதூடாக இந்த 3000 மஸ்ஜிதுகளுக்கும் ஒரு பிரதி ஹதியாவாக போகணும். இந்த நாட்டு உலமாக்களுக்கும் இது போகணும். இது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். உங்களோட மௌத்தாயின தாய் தந்தையருடைய பேரில் நீங்க கொடுக்கிற இந்த நாளில், நபியவங்க பிறந்த நாளில், நபியவங்க பிறந்த இந்த மாதத்தில் நீங்க செய்யற ஆகப்பெரிய தர்மமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்ப எல்லாரும் இதுக்கு நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்தை மனசுக்கு எடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த அறிவை பெற்றுக்கொள்றது அது 2 வகைப்படும் என்று சொன்னேன். இது நல்ல விலை கொள்ளும். ஒன்றைக்கு இது தஃப்சீர் கிளாஸ் நடத்துகிறோம், ஃபிக்ஹ் நடத்துகிறோம், இதெல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் மதரசாவில் ஓதி கொடுக்கும் பொழுது இதை ஒரு 5 நாள் 10 நாளில் விரிவாக பாடமாக நடத்துவோம். இலங்கையுடைய மதரசாக்கள்ல தௌரத்துல் ஹதீஸ் என்ற பாடம் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் விளங்கினாலும் இன்னொரு முறை விளங்குங்க. இன்றைக்கு எதிர்பாராமல் இதையும் வச்சிருக்கிறாங்க. நாட்டில் பலரும் உலமாக்கெல்லாம் கேட்குறாங்க. புகாரி, முஸ்லிம், திர்மிசி, நசாயி, இப்னு மாஜா, அபுதாவுத். புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், திர்மிசி, நசாயி, இப்னு மாஜா 6 கிரந்தங்களில் 29,000 ஹதீஸ்களை பாடுவாங்க. புகாரி எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனியான இன்பம். சுப்ஹானல்லாஹ். இமாம் புகாரி அவர்கள் சிறு வயதில் கண் பார்வை இல்லாமல் போயிட்டு அவங்க தாய் மன்றாடி அல்லாஹ் தஆலா கண் பார்வையை திருப்பி கொடுத்தார். ஞாபக சக்தி எப்படி? ஞாபக சக்தி 6 லட்சம் ஹதீஸை பாடமாக்கினார். எங்க வாழ்ந்தாங்க? இந்த 6 கிரந்தம் எழுதினவங்க அரபு நாட்டில் பிறந்தவர்கள் அல்ல. ஈரான்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் ரஷ்யாலையும் பிறந்தவர்கள். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு செய்தியை தருகிறான். நானும் நீங்களும் இந்த இதுக்கு, நபியோட வாழ்க்கைக்கு, நபியோட சுன்னாவுக்கு, நபியுடைய தாவத்துக்கு, நபியுடைய இந்த விஷயத்தில் அன்பையும் கண்ணியத்தையும் பின்பற்றுதலையும் ஏற்படுத்தினால் அல்லாஹ் எங்களுடைய சந்ததிகளுக்கு இதை நசீபாக்குவான். அது நசீபாக்கிறதுக்குண்டான ஒரு வழிதான் இந்த சின்ன நூலை நாங்கள் ஒரு தர்மமாக மக்களுக்கு உலமாக்கல். இன்றைக்கு எவ்வளோ உலமாக்கல் கால் பண்ணி கேட்குறாங்க, அது எங்களோட கையில் இது இல்லை, அது எங்களுக்கு ஒரு பிரதி வேணும்னு சொல்லி. ஒரு சந்தர்ப்பம், பாக்கியம் அவர்களோட கையில் இதை கொண்டு போயிட்டு. ஏன்னா கடந்த காலங்களில் இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய சோதனை தான் வெளிநாட்டிலிருந்து புத்தகங்கள் வளையறாத ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கு. அப்போ உலமாக்கல் இந்த மஸ்ஜிதில் செய்யுங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாரும் ஒவ்வொரு லைப்ரரியில் போயிட்டு அங்கே இங்கே போயிட்டு தேடிக்கொண்டு தான் ஒவ்வொன்றையும் சில பிரிண்ட் பண்ணி கொண்டு இதை செய்கிறாங்க. அப்போ ஒவ்வொருடைய ஆலிமுடைய வீட்டிலையும் குறைஞ்சது ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் 3500 மஸ்ஜிதில் இது வரக்கூடிய நேரத்தில் அது இவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்கும். இது ஒரு விதமான மதரசால் ஓதி கொடுக்கிறது போல புகாரியுடைய இந்த 6 கிரந்தங்களையும் ஒரு வருஷத்தில் ஓதி கொடுக்கிறதாக இருந்தால் 29,000 ஹதீஸ்களை அதுக்கு எவ்வளோ நேரம் போகும், எவ்வளோ விளக்கம் கொடுக்கணும்ன்றத பாருங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பேர் நான் சொல்றேன் கேளுங்க. முஹம்மது பின் இஸ்மாயில் பின் இப்ராஹிம் பின் முகீரா பின் பர்தஸ் பே அல் ஜுஅஃபி, இது அவங்களோட பேர். இப்போ இந்த பேருக்கு இந்த விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு 20 நிமிஷம் போகும். இமாம் புகாரி வச்ச அந்த கிரந்தத்துடைய பேர் அல் ஜாமி, அஸ் சஹி, அல் முக்தசர்,
அல் முஸ்னத் அல் முக்தசர் மின் உமூரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுனனி வ ஐயாமி. சில நேரம் இதை விளக்க செஞ்சு முடிக்கக்குள்ள என் கிளாஸ் முடிஞ்சிடும். 1 மணி நேரம் 45 நிமிஷம் முடிஞ்சிடும். இதை மட்டும் சொல்லணும். இமாம் புகாரி ஏன் இதுக்கு இந்த பேர் வச்சாங்கன்னு சொல்ல, இந்த அளவுக்கு விரிவாக மார்க்க விஷயங்களை இந்த மஸ்ஜிதில் விளங்க வைக்க தேவையில்லை. யாரும் விருப்பமாக இருந்தா வந்து ஒரு ஆலிமிட்ட இருந்து. ஆனா எல்லாருக்கும் தேவையான ஒன்று இருக்குது. ஒருத்தருக்கு ஜகாத்தை பத்தி தேவை, ஒருத்தருக்கு குளிப்பை பத்தி தேவை, ஒருத்தருக்கு உதுவை பத்தி தேவை, எல்லாருக்கும் குர்ஆனை கொஞ்சம் பார்த்துக்கொள்ள தேவை, தொழுகையில ஓதுக்கொள்ள சரிப்படுத்திக் கொள்ள தேவை. அப்ப இல்ம் என்பது 2 வகைப்படும். ஒன்று விரிவான இல்ம், ஒன்று தேவையான இல்ம். தேவையான ஒரு உதாரணம் பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் இதை மறுபரிசீலனை செஞ்சுக்கோங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும் தெரியும். ஃபவுண்டேஷன் 4 பேர், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்கெல்லாம் ஃபவுண்டர்ஸ் இஸ்லாத்தில். அப்ப 20 வருஷமாக நபியோட சேர்ந்திருந்து மக்கா கைப்பற்றினத்துக்கு பிறகு ஹைபருக்கு போயிட்டு பேரிச்சப்பழத்தை வாங்கிட்டு வந்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அப்பா ஓ பிலால், நீங்க செஞ்ச சுத்த வட்டின்னு சொன்னாங்க. பண்ற மாட்டு செய்யும் பொழுது அஜ்வாவை கொடுத்து அம்பர் எடுத்தா அஜ்வா 100 ரியால், அம்பர் 33 ரியால். அப்ப 1 கிலோ கொடுத்து 3 கிலோ தான் எடுக்கணும். புத்தி அப்படிதான் சொல்லும். நபி அவங்க சொன்னாங்க, அப்படி செய்யறது ஹராம், நீங்க செஞ்சது பிழை. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா 100 ரியாலுக்கு இதை வித்துட்டு அந்த 100 எடுத்து நீங்க இதை வாங்கி இருக்கணும். தங்கம், வெள்ளி, கோதுமை, தொழி கோதுமை, உப்பு, பேரிச்சப்பழம், இந்த 6 அம்சத்தை சரிசமமாக தான் விற்கணுமே தவிர தங்கம் தங்கத்துக்கு நீங்க வித்தீங்க என்று சொன்னா கரன்சி மாற்றும் பொழுது அதுக்கு சட்டம் மாறும். தங்கத்தை கரன்சி கொடுத்து வாக்கும் பொழுது அதுவும் கைக்கு கை எடுக்கணும் என்றது மார்க்கம் வழிகாட்டி இருக்குது. சமமாக இருக்கணும். அது ஒரே அது இதாக இருந்தா நான் சொல்ல பார்க்கிறேன். இது ஒரு விரிவான தலைப்பு. ஒரு விஷயத்தை தான் நீங்க சொல்ல பார்க்கிறேன். என்னன்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றி 20 வருஷம் இருந்து இந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளாத காரணத்தினால அதை விலையாக செய்ய வேண்டி வந்தது. அப்ப நாங்க நீங்க உலமாக்களோட சேர்ந்து இருக்கலாம், உலமாக்களை நேசிக்கலாம், மதரசாக்களுக்கு செலவழிக்கலாம், உலமாக்களை கண்ணியப்படுத்தலாம். ஆனா அவர்கள்ட்ட இருக்கிற அறிவை எடுத்துக்கொள்ளாட்டி அது எங்களோட வாழ்க்கையில வராது. அதுக்கு ஆக சிறந்த முறை இந்த நாட்டில் உள்ள எல்லா உலமாக்களுக்கும் நான் மிக பணிவாக வேண்டிக் கொள்றது, உங்களோட நேரங்கள் இந்த 2 அமைப்பாக மஸ்ஜிதுக்கு கொடுங்க. யாரு விரிவாக விளங்கி கொள்ள விடுறாங்களோ அவங்களுக்கும் ஒரு நாளை நியமிங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட படிச்சுட்டு போகட்டும். யாரு பேசிக்க தெரிஞ்சு கொள்ள விரும்புறாங்களோ அவங்களுக்கு நீங்க நேரம் கொடுங்க. அவர்களோட சில நேரத்துக்கு வெட்கப்படுவாங்க, வெட்கப்படக்கூடாது. ஜரீர் இப்னு அப்துல்லா பஜரி, யூசுப் ஹாதியில் உம்மா, இந்த யூசுப், இந்த உம்மத்துடைய யூசுப் என்று வர்ணிக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் யுத்த காலத்தில் அவர் ஆடையை கலைஞ்சு பயிற்சி செஞ்சு கொண்டிருக்கிறது. மூடுங்க உங்களோட உடம்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்தாங்க. நீங்க உங்களோட உடம்பை பார்த்து யாரும் கண்ணூர்பட்டு உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது. அந்த ஜரீர் இப்னு அப்துல்லா பஜல் ரலியல்லாஹு அன்ஹு அனஸ் இப்னு மாலிக் கிட்ட உட்கார்ந்து படிக்கிறாங்க. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்களோட வழக்கத்தை, எங்களோட வணக்கத்தை, எங்களோட அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிற விஷயத்தை, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்குள்ள மனிதனோட எப்படி நடக்கணும்னா, பாவியை பார்த்து நீ பாவி என்று சொல்லக்கூடாது. அத பாவியை பார்த்து பாவத்தை வெறுக்கணும், அந்த பாவியை அணைக்கணும். குற்றவாளிகளை காணும் பொழுது சீறி உளுந்துடக்கூடாது, அரவணைக்கணும், பாசம் காட்டணும், துவா செய்யணும், அவரை வழிநடத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய மஸ்ஜிதில் வந்து பால ஃபி மஸ்ஜித், ஒரு அராபி வந்து பதுவின் ஒரு காட்டரபி வந்து மஸ்ஜிதில் சிறுநீர் கழிக்கிறார். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் அவரை மிரட்டாங்க, விட்டுறதுக்கு தாத்தா அவர் சிறுநீர் கழிச்சு விடட்டும், காப்பட்டில் ஒன்றுமில்லை, அங்க மண்ணு தானே, அப்படி கீழே போயிடுச்சு. தனுபமினல்மா, ஒரு தண்ணி எடுத்து ஊத்துங்க பக்கெட்ல. அதுக்கு பிறகு நபி நடந்த விதம் சுப்ஹானல்லாஹ்,
மஸ்ஜித் சிறுநீர் கழிக்கிற இடம் இல்லை ராஜா. மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்கிறது ஜிக்ருக்கு, இபாதத்துக்கு, தொழுகைக்கு என்று அவர் சொல்றார். என் வாழ்க்கையில் இப்படி கருணையான ஒரு மனிதர் காணல. அப்ப அல்லாஹ்வின் பக்கம் தீன விளங்க வைக்கிற விஷயத்திலையும் இந்த முறையை நாங்க கையாளணும். அப்ப இந்த 3 விஷயத்துல அந்த அடிப்படையில தான் இந்த ஷமாயிலு திருமதியில இருந்த 56 பாடங்கள்ல 414 ஹதீஸ்களை முதலில் நபியவர்களானின் அந்த உரு அமைப்பு, நபியோட உரு அமைப்பு எப்படி இருந்தது ஹதீஸ்கள் இதுல கூறப்பட்டிருக்கிறது. அது பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உயரம், மேனிய நிறம், நபி அவர்களுடைய அந்த முகத்தோற்றம், இதெல்லாம் நபியோடைய படைப்பு சார்ந்த வர்ணனைகள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் நபி அவர்கள் பயன்படுத்திய பொருள்களை, அவர்களது அந்த உடைமைகளை விவரிக்கும் விதமான ஆடைகள், காலணிகள், மோதிரம், வாள், அவர்கள் அந்த தலை கவசம், தலைப்பாகை போன்ற அந்த விஷயங்கள், அதை பற்றி இங்க பேசியிருக்கிறார்கள். அது பிறகு நபியுடைய நடை, நபியுடைய அமர்வு, நபியுடைய தூக்கம், கண்மணியான இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணவு, குடிப்பானங்கள், பேச்சு, சிரிப்பு, நகைச்சுவை. இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு இந்த நகைச்சுவை தான். நபி அவங்க எப்படி பரிகாசம் பண்ணினாங்க. அதே நேரம் பின்னர் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறை வழிபாடுகள், இபாதத், ஹதீஸ்களை பதிவு செய்துள்ளார். பின்னர் அது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவு, அவர்களுடைய வெட்கம், அவர்கள் ஹிஜாமத் செய்த வெறும் மருத்துவ சிகிச்சை, சோதனைகள் வரும் பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவருடைய வயது என்ன, இது போன்ற நபி அவர்களுடைய இறுதி அனந்தர சொத்து அது எப்படி பிரிக்கப்பட்டது, அதன் போல நபி அவங்களுடைய வஃபாத். அதுல நான் இன்றைக்கு தெரிவு செஞ்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நகைச்சுவையாக யாருடையும் எப்படி பரிகாசம் பண்ணினார். அதுல 6 ஹதீஸ்கள் வந்திருக்கு. நபியவங்க கவலைப்படுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். நபியவங்களோட அழுகையை பார்த்தீங்கன்னா, பாத்திரத்தை எடுத்து அப்படி வச்சு தண்ணீரை கொதிக்க வச்சிங்கன்னா அதுல வார சத்தத்தை போல நபியவங்க அழுவார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் லஅல்லக பாஹு நஃப்ஸக அல்லா யகுனு முஃமினீன், வீடு இல்லை, சொத்து இல்லை, பணம் இல்லை, அதால் அழுகை இல்லை. ஃபாத்திமா நாயகி வீட்டுக்கு வேலை கேட்டு வந்தாங்க, ஒரு பெண்ணை உதவிக்கு. அங்கே போய் நபியவங்க மருமகனும் ஃபாத்திமா கிட்ட, ஏம்மா வந்தீங்க? இல்லை, வீட்டுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கு தான் வந்தேன். இந்த பாருங்க, நபியவங்க சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் தஸ்பீஹாத் ஃபாத்திமா 33 33 33 சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஓதுங்க, அல்லாஹ் அவங்களோட போக்கி விடுவார். அதனால கண்ணியமானவர்களே, இந்த சைடை விளங்கி கொண்டு நபியுடைய ஒரு பூர்த்தியான சுன்னாவை நான் இறங்க வச்சு கண்ணியத்தை, அன்பை, பின்பற்றுதலை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு நபியவர்களுடைய கவலையை, நபியவர்கள் எப்படி யுத்த காலத்தில் இருந்தார்கள், எப்படி வியாபாரியாக இருந்தார்கள், எப்படி பரிகாசம் பண்ணினார்கள் என்ற ஒரு சைடை நான் இன்றைக்கு விளங்க வைக்க போறேன். இது ஓவரால் எல்லாத்தையும் விளங்கிட்டு இதை மட்டும் விளங்கினா தான், இல்லாட்ட பரிகாசம் மட்டும்தான் மார்க்க மட்டும் விளங்கிடக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த ஒரு சைடை இந்த விஷயத்தில் 36வது பாடமாக இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா ஜாஅ ஃபி ஸிஃபத்தி மிஸாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் நகைச்சுவையாக, பரிகாசமாக, அவர்கள் பிற மனதை அவர்கள் நோகடிக்காமல் மகிழ்வுடனும் நகைச்சுவை உணர்வுகளுடனும் பேசு நபியவர்களின் பண்பை இந்த பாடத்தில் விவரிக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த மதிப்பு கலந்த அச்சம் மக்கள் மனங்களில் பதிர்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அச்சம் இருக்குதே, அது பயமானது இல்லை. மனிதனுக்கு பயம் இல்லை, கண்ணியமான அந்த பயம், மரியாதையான அந்த பயம், அதுதான் தீன். அது அந்த நபியவர்களை, மக்களை மனங்களில் அச்சம் என்பது அது நபியவர்களுடைய அந்த மரியாதை கலந்திருந்தது. நபியவர்கள் மக்களை மகிழ்க வைக்கும் அந்த பயத்தை அகற்றும்
அவ்வப்போது நபி அவர்கள் என்ன செய்வார், நகைச்சுவையாக பேசி மனங்களை ஈர்ப்பார்கள். அதில் ஒரு சம்பவம் தான், ஒரு சஹாபியை பார்த்து நபி அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த ஹதீஸ் இப்படி பதிவாகிறது. அனஸ் இப்னு மாலிக் قال ان النبي صلى الله عليه وسلم قال له இதிலிருந்து நல்ல விளங்கும். அதையும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாசிக்கிறார். நான் அன்றைக்கு சொன்னேன், சில சஹாபாக்கள், அதில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் கிட்டத்தட்ட 100 வயதை கொடுத்தான்னு சொன்னேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியோட 10 வருஷம் வாழ்ந்தாங்க. இந்த 10 வருஷம் வாழ்ந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 3 ஹதீஸ்களை பதிவு செய்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா வேற, அவருடைய இந்த சகோதரருடைய வாப்பா வேற. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பாட பேர் மாலிக், அனஸ் இப்னு மாலிக். இது அபு உமைர் என்று. ஆனால் இந்த சின்ன பையன் ஒன்று கல்யாணமே முடிச்சில்ல, நபி அவங்கள பார்த்து அபு உமைர்ன்னு அழைக்கிறாங்க. அது என்னத்துக்காக என்று சொன்னால், இந்த வார்த்தைகளில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைர் நுகைர் என்ற அந்த சொல்லாடலை அழகுபட கையாண்டு அவரது மனதை மகிழ வைத்து நகைச்சுவை உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு அதுக்காக வேண்டி குறிப்பிட்டார். நுகைர் உமைர் என்று தானே வருது. உமைர நுகைராக நபி அவர்கள் மாற்றுகிறார்கள். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு பறவை வச்சிருந்தார். அந்த பறவை அவரிடத்தில் இருந்தது. அந்த பறவையை அரபுலகத்தில் புல்புல் என்று சொல்வார்கள், அழைப்பார்கள். அதுக்கு அந்த விஷயத்தை தான் இங்கே பதிவு செய்கிறார். எங்களிடம் இனிமையாக நபி அவர்கள் பழகி நகைச்சுவையாக பேசி, எந்த அளவுக்கு என்றால், சிறுவராக இருந்த என் தம்பியுடன், அபு உமைரே, உமது சிற்குருவி என்னானது என்று நபி அவர்கள் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஹாலிதுனா ஹத்தா யகூல் அஹில்லி ஸகீர் யா உபைர் மா ஃபஅல நுகைர், உன்ன முகைருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டார்கள். அப்போ நபி அவர்கள் உண்மையை தான் பரிகாசமாக பேசுவார்கள். நகைச்சுவையாக பேசுறது பொய்யாக இருக்க மாட்டார். எங்களுக்கும் கொஞ்சம் பொழுது போக்குறதுக்கு நாங்களும் ஒரு பைட்டுக்கு எடுப்போம் என்று சொல்லி இல்லாத பொல்லாததெல்லாம் பேசுறத முற்றாக தவிர்த்து கொள்ளணும். உள்ளது தான் பைட்டுக்கு எடுக்கணும்னு தயாராக, இல்லாத பொல்லாதெல்லாம் பைட்டுக்கு நல்ல சாப்பாடை தான் எடுத்துக்கொள்ளணும், பைட்டுக்கு மனிதர்கள் எடுக்கக்கூடாது. அதில் ஒரு பகுதியை தான் இன்று நான் மதீனா வாசிகள் பொதுவாக இதை புல்புல் என்று அழைப்பார்கள். இது நுகைர் என்ற அரபு சொல் சிவப்பு அழகு கொண்ட அந்த சிற்குருவிக்கு சொல்லப்படும். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையுமே உண்மையான விஷயங்களை தான் பேசுவார்கள். இதை வச்சே இங்கே ஒரு விஷயத்தை பயான் செய்கிறார்கள். நகைச்சுவையாக பேசுவார்கள் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். மேலும் நாம் அறிந்து கொள்ளும் செய்திகள் வருமாறு, மிக சிறுவராக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களின் தம்பியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு உமைர் என்று அழைத்து அவருக்கு குறிப்பு பெயர் சூட்டினார்கள். விளையாடுவதற்காக சிறார்களிடம் பறவைகளை வழங்குவதில் குற்றமில்லை என்ற ஒரு விஷயமும் இதிலிருந்து வெளியாகிறது. அப்போ அதை பாதுகாக்கிறது, அதில் கூட்டில் போட்டு அடைச்சி அதுக்கு சாப்பாடு கொடுக்காம அநியாயங்கள் செஞ்சிடக்கூடாது. அந்த வரையறையோட அந்த விஷயங்கள் பேணப்பட வேண்டும். அடுத்த ஒரு நாள் ஒரு சஹாபி நபி அவர்களிடத்தில் கேட்கிறாரு, எனக்கு சவாரி செய்வதற்கு ஒரு ஒட்டகம் ஒன்றை நபியை நீங்கள் தாங்களே என்று கேட்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உனக்கு ஒட்டக குட்டியை தான் வழங்குவேன் என்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உனக்கு ஒரு ஒட்டக குட்டியை. அப்போ அவர் கேட்குறாரு, யார சொன்னா, நீங்கள் எனக்கு ஒட்டக குட்டியை தந்தா நான் எப்படி அதில் ஒட்டக குட்டியை
நீங்கள் தந்தால் நான் எப்படி அதில் பிரயாணிக்க முடியும்? அப்புறம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த குட்டியும் அது வளர்ந்து வந்தால் அது தாயாக பெருசாக தானே இருக்கு. அது இன்றைக்கு குட்டியாக இருக்கும், அது பெருசாக கூட அது சவாரி செய்யக்கூடியதாக. ஆக நபி அவர்கள் பரிகாசம் செய்வதும் அது மிக உண்மையானதாகத்தான் இருக்கும். ஒரு பெண்மணி அவங்க நபி அவர்களிடத்தில் சொல்கிறாங்க, நபி அவர்கள் என்னை ஒரு மூதாட்டி பெண்மணி நபி அவர்களிடத்தில் தூதரே, எனக்கு சொர்க்கம் போகும் பாக்கியத்தை தருவதற்கு துவா பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னவர் தாயை மூதாட்டியை யாரும் மூதாட்டியாக வயோதிபர்களாக சொர்க்கத்துக்கு போறதில்லைன்னு சொன்னார். இதை கேள்விப்பட்டோன்னு அந்த பெண்மணி அழ ஆரம்பிச்சிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அந்த பெண்மணி அழுதுட்டு போகும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், கிழவியாக இருக்கும் நிலையில் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்ற செய்தியை அவர்களிடம் சொல்லிவிட்டு, இன்னா அன்ஷானாஹுன்ன இன்ஷாஅன் ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரன் என்று அல்லாஹ் தஆலா உர்பன் அத்ராபா என்று அல்லாஹ் சொன்ன இந்த குர்ஆனுடைய திருவசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார். நிச்சயமாக நாம் பெண்களை புதிய படைப்பாக படைப்போம், மேலும் அவர்களை கன்னியர்களாகவும் தமது கணவர்களிடம் பேரன்பு கொண்டவர்களாகவும் அவர்கள் இந்த சிறந்த நல்ல பண்புகள் உள்ளவர்களாகவும் வாலிபத்தில் அந்த நல்ல சமயத்துடையவர்களாகவும் அவர்களை நாங்கள் ஆக்குவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயது முந்த நிலையில் அப்பெண் சொர்க்கம் செல்ல மாட்டால், மாறாக இளம் அந்த மங்கையாக நுழைவாள் என்று அவளிடம் செய்தி கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆதாரமாக வசனங்களை ஓதி காண்பித்திருக்கிறார்கள். ஆக இதோட இறுதியாக இன்னொரு சம்பவத்தை, அழகான ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியை முடிக்கப் போகிறேன். கண்ணியமானவர்களே, ஒரு நாள் ஒரு சஹாபி வருகிறார். இதையும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்ன ரஜுலன் மின் அஹ்லில் பாதியா கான இஸ்முஹு ஜாஹிரன், ஒரு மனிதர் வருகிறார். அவர் வருகிறார் எங்கிருந்து சொன்னால் ஒரு கிராமத்திலிருந்து வருகிறார். கிராமவாசி ஒருவரான அவருடைய பேர் ஜாயித் இப்னு ஹராம் அல் அஷ்ஷஹி. மிக 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 சிறப்பான ஒரு சம்பவம். வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிராமத்திலிருந்து அவர் என்ன செய்வார்ண்டா, கிராமத்திலிருந்து வரும் பொழுது காய்கறிகள் பழங்களை எடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதியாவாக கொடுப்பார். கான யுஹ்தி இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதியத்த மினல் பாதியா. அவர் கிராமத்திலிருந்து வாரதானே, கிராமத்தில் அந்த என்னது என் ஒரு நண்பர் எனக்கு முசம்பிக்கில் இது தந்தார், ஜங்கல் கஜுன்னு சொன்னார். இது காட்டு கஜுன்னு சொன்னேன். நான் சொன்னேன், நீ சொல்கிற விதத்திலே பயமாக இருக்குது, நீ ஆர்கானிக் கஜுன்னு சொல்லுன்னு சொன்னேன். காட்டு கஜுன்னு சொல்லக்கூட அது ஒரு ஒரு என்னடா காட்டிலிருந்து கொண்டது என்று வரும். இந்த காலத்துடைய மிச்சம் எல்லாம் மார்க்கெட்டிங்க்கு ஆக பொறுமதியான ஒன்று தான் அது என்னது ஆர்கானிக் என்று சொல்ற வார்த்தை. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நகரத்தில் இல்லாத கிராமத்தில் அந்த வளர்ந்த நல்ல பொல்யூஷன் இல்லாத நல்ல இதுகளை கொண்டு அவர் நபி அவர்களுக்கு கொடுப்பார். அதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? அவர்கள் நபி இதை அராத யஹ்ருஜ, அவர் வெளியே போக்குல நபி அவர்கள் அதுக்கு பகரமாக கொடுப்பார். இதை நீங்கள் எல்லாரும் கடைபிடிக்கணும்னு நான் சொன்னேன். ஒரு முக்கியமான அம்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ருடைய போர்ல கொல்லப்பட்ட ஒருவருக்கு பலவிதமான நிகழ்வுகள் அங்கு நடைபெற்றன. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு கைதியாக பிடிபட்டார்கள். இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. கைதியாக பிடிப்பட்ட அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிக்கு எதிராக வந்தாங்க. நபியுடைய சிறிய தந்தை எதிராக மக்காலிருந்து வந்தாங்க. இஸ்லாத்தொன்னு ஏற்றுக்கொண்டிருக்கல. சிலருடைய கருத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, உள்ளத்தில் வச்சிருந்தாங்க, தப்பிச்சு வாரத்துக்கு வழி ஒன்று தேடினாங்க, இதில் சேர்ந்து வந்தாங்கன்ற ஒரு கருத்தும் இருக்கு. அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு என்ன செய்கிறார்னு சொன்னால், ஆடைகள் அரைக்கோலமாக இருக்கிறது.
அங்க ஒரே ஒரு மனிதருடைய ஆடை தான் அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு சரி வரும். இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு எப்படி வாட்ட சாட்டமா இருப்பாங்கன்னா, பத்ரில் ஒருவரை பிடிச்சிட்டு வந்தாங்க. அவர் சொன்னார், நீங்க என்ன பிடிக்கல? இல்லை, நான் தான் பிடிச்சேன். இல்லை, நபி அவங்கள்ட்ட 2 பேரும் தர்க்கிச்சு கொண்டு இருக்கக்குள்ள நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மலக்கை கொண்டு உனக்கு உதவி செய்யலாம், அவரால் ஏலாது பிடிக்கிறதுக்கு. அப்பாஸ் ரலியல்லாஹு அவ்வளவு வாட்டுசாட்டமானவர். அல்லாஹ் மலக்கு அனுப்பி தான் அவரை பிடிக்க வச்சாங்க. ஏன்னா யுத்தத்துடைய சட்டம் யாரை பிடிக்கிறாரோ அவருடைய கவசம் இவருக்கு தான் சேரும். இவர் அதை டிமாண்ட் பண்றாரு. ஆனா இவர் சொல்றாரு, நீ என்ன பிடிக்கல. அவ்வளவு வாட்டுசாட்டமான குதிரையில் ஏறி நின்றாருண்டா கால் கீழே பல மடவுக்கு உயரமாக இருக்கும். சத்தம் போட்டாங்கன்னா 8 மைல் தூரத்துக்கு சத்தம் போகுமா. இந்த மொபைலும் இல்லை, ஒன்றுமே. அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த அப்பாஸ் நபியுடைய சிறிய தந்தை. எப்படி இந்த யுத்தத்தில் தான் நபியுடைய மருமகன் அபுல் ஆசும் கைதியாக வந்திருக்கிறார். 2 பேர் சிறை கைதியாக 70 பேர். அதில் ஒரு இனிமையான சம்பவம் இருக்குது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கதீஜாவுக்கு கொடுத்த ரலியல்லாஹு அன்ஹா அந்த நெக்லஸை இவரை உரிமையிடுறதுக்காக, இவரை விடுவிக்கிறதுக்காக, இவருக்கு அந்த ஃபித்யாவுடைய தொகையை கொடுக்கறதுக்காக ஜெய்னப் ரலியல்லாஹு அனுப்பி வச்ச நபி அவங்க பார்த்த உடனே நபி அவர்களுக்கு கண்ணீரோட சந்தோஷத்தோட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஞாபகம் வந்துச்சு. ஏண்டா தாய்க்கு கிடைச்சதை மகளுக்கு கொடுக்கிற வழக்கம் இருக்குது. கதீஜாவுடைய அந்த நகையை கொடுத்திருந்தாங்க யாருக்கு? ஜெய்னபுக்கு. ஜெய்னப் இருந்தாங்க மக்கால. அபுல் ஆஸ் வந்திருந்தார் யுத்தத்தில் எதிரியாக, சிறை கைதியாக பிடிக்கப்பட்ட 70 பேர்ல இருந்து 2 பேர் இருந்தாங்க. அந்த நெக்லஸை கொடுத்து நபி அவர்கள் அந்த என்ற மனைவிக்கு கிடைச்சது என்று சொல்லி சஹாபாக்கள் அதை மன்னிச்சுட்டாங்க. நபி அவங்க இது வாங்க. அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு ஆடை இல்லை. ஆடை கொடுத்தவர் யார் தெரியுமா? முனாஃபிகீன்களுடைய தந்தை அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். இப்ப அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் நரகவாதி. அவன் கபர்ல வச்சுட்டாங்க. இப்ப ஏண்ட சாச்சாவுக்கு இன்றைக்கு நான் புகாரில மாலையில இந்த பாடத்தை நடத்தினேன். ஜனாசாவுடைய பாடத்துல ஒரு தலைப்பு வருகிறது, பாபு இஹ்ராஜுல் மையத்தி இல்லத்தின். ஒரு காரணத்துக்காக கபர்ல வைக்கப்பட்ட அந்த ஜனாசாவை வெளியெடுக்கிறது. இதுதான் சகோதரர் தாஜுத்தீன் மையத்தை அடக்கினதுக்கு பிறகு இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுக்க வரக்கூடிய நேரத்தில் மக்கள் எங்கள்கிட்ட கேட்ட பொழுது நாங்கள் இந்த ஹதீஸை தான் ஆதாரமாக காட்டினோம். அது என்னதுன்னா, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு உஹதுல வாப்பா ஷஹீதானதுக்கு பிறகு வாப்பாட ஜனாசாவை ஒரே கபர்ல இன்னொரு சஹாபியோடு சேர்த்து அடக்கம் செஞ்சாங்க. மகனுக்கு அப்துல்லாவுக்கு ஜாபிர் பின் அப்துல்லா பின் அம்ர் தான் மௌத்தா போனாரு. அப்துல்லா பின் அம்ரையும் வேறொரு சஹாபியையும் கபர்ல அடக்கம் செஞ்சாங்க. அந்த மகன் ஜாபிருக்கு வாப்பாவோட உன்னத்தரை சேர்த்து அடக்கினது விருப்பம் இல்லை. நபிக்கிட்ட வந்து சொன்னார், யார சொல்லா நான் இன்னொரு கபருக்கு மாற்ற விரும்புகிறேன். அந்த வாப்பாவை வெளியே எடுத்த நேரம் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அந்த வாப்பாட காதில் மட்டும்தான் அடையாளம் இருந்தது, வேற ஒன்றுமே இல்லை. வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஹு இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்கக்கூடியவர்கள் மௌத்தாகவில்லை, அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்க் கொடுக்கிறார். இது கபர்ல வச்சதுக்கு பிறகு சில காலங்களுக்கு வெளியேற்றினாங்க. ஆனா நபி அவங்க இந்த அப்துல்லா இப்னு சலூல உள்ளுக்கு வச்ச உடனே நபி அவங்க வந்து சொன்னாங்க, வெளியெடுங்க. நபி அவங்களுக்கு நல்ல தெரியும், சரியான பொல்லாத மனுஷன். 300 பேரை தந்த பார்த்தால் ஓகே கையில் வச்சிருந்தார். அவ்வளோ பயங்கரமான முனாஃபிக். அவ்வளோ இல்லை நபிக்கு எதிராக லா தக்ருஜு ஃபில் ஹர், நீங்க போகாதீங்க, தடுப்பார். யுத்தத்தில் போக்குள்ள தடுப்பார். பலவிதமான சூழ்ச்சிகளை செய்வார். சூனியம் வேணுமா, அது வேணுமா, இது எல்லா கிரிமினலுக்கும் அவர் தான் காரணம். ஆனால் நபி அவங்க எடுத்துட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? தண்டை ஜுப்பாவை கமீஸ் அப்படி கலட்டி அவர்கிட்ட மேல போட்டாங்க. சொன்னாங்க, என்ற சாச்சா அப்பாஸுக்கு பத்ருடைய தினத்தில் இவர் செஞ்ச பரிகாரத்துக்கு நான் பிரதி பரிகாரம் செய்கிறேன். அவர் செஞ்ச உதவிக்கு நான் உதவி செய்கிறேன். என் ஆகிரத்தில் எனக்கு கொடுக்க இயலாது. இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தில் ஆகீல இருப்பான். அப்ப நபியுடைய ஒரு சிறப்பு தன்மை தான், யாரும் தனக்கு ஒரு ஹதியா கொடுத்தா அதுக்கு பகரமாக ஒன்றை அவர்கள் கொடுப்பார்கள். அப்ப இவர் வருகிறார் எங்கிருந்து? ஜாஹிர் வருகிறார் கிராமத்திலிருந்து. அந்த ஜாஹிர் இப்னு ஹராம் அல் அஷ்ஜஇ
அவர் நபி அவர்களுக்கு கிராமத்திலிருந்து கொண்டு கொடுக்கல, நபி அவர்கள் இப்படி கொடுப்பார்கள். அதே நேரத்தில் நபி அவர்கள் அவரிடம் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிர் நமது கிராமவாசி, நாம் அவரிடம் வருகிறோம் என்று நபி அவர்கள் சொல்ல அவர்கள் அவரை நேசித்து வந்தார்கள். கான யுஹிப்பு கான ரஜுலன், அவர் ஒரு அவலட்சமான மனிதராக இருந்தார். கொஞ்சம் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு பார்வைக்கு அழகானவராக அவர் இருக்கவில்லை. ஒரு நாள் அவரது நபி அவர்கள் தமது வணிகப் பொருள்களை விற்பனை செய்து கொண்டிருந்தார். அவர் வியாபாரம் செய்கிறார். ஓஹோ யபியு மதாஹு வஹ்ததனஹு மின் கல்ஃபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிலையில் அவரிடம் வருகை தந்த அவர் நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவரை கட்டி அணைத்துக் கொண்டாங்க. அந்நிலையில் நபி அவர்கள் அவரிடம் வருகை தந்து அவர் பார்க்காத வகையில் பின்புறத்தில் இருந்து தமது கைகளை அவரது பீல் நுழைத்து அந்த அக்குலுக்குள் நுழைத்து அவரை கட்டி பிடித்து கொண்டார். அப்போது அவர் யாரது என்னை அந்த விடுங்கள் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கக்குள்ள அந்நிலையில தமது ஓர கண்ணால அவர் திரும்பி பார்த்து இது நபியவர்களை அடையாளம் கண்டு கொண்டார். தன்னை அரவணைத்திருப்பவர் நபியவர்கள் தான் என அறிந்ததும் அவர் தமது முதுகை நபியவர்கள் நெஞ்சுடன் தாராளமாக சேர்த்து கொள்ள, அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடியாரை விலைக்கு வாங்குவர் யார் என நபி அவர்கள் கேட்டார். கட்டிப்பிடிச்சு அவர் பார்வைக்கும் ஒரு வகையான மனிதராக இருந்தார். அந்த நேரத்தில் நபி அவர்கள் இப்படி ஒரு அவலட்சணமான ஒரு மனிதராக பார்வைக்கு இருந்த யார சொல்லா இதன் வல்லாஹி தஜினி காசிதன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதரே, என்னை விற்றால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக மலிவான பொருளாகவே என்னை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி பார்த்து சொன்னாங்க, லாக்கின் இந்தல்லாஹ் லஸ்த பி காசிதின் அந்த இந்தல்லாஹ் காலின், என்னுடைய நண்பரே, நீங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் விலை குறைந்தவர் அல்ல, நீங்கள் பொறுமதியானவர், மிக பொறுமதியானவர், நீர் அல்லாஹ்விடம் விலை மதிப்பானவர் ஆவீர் என்ற இந்த கூற்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் நகைச்சுவையாக சில சந்தர்ப்பங்களில் மக்களில் ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காகவே நபி அவர்கள் இப்படியான வார்த்தைகளை யாசல் உஸ்னை, ரெண்டு காதுடையவர் சொன்னார். ரெண்டு காதுடையவர் தான், ஆனால் அவருக்கு அது புகழாக மாறிவிட்டது. உமைர் நுகைர் என்ற ஒரு பறவையை செத்து போயிருச்சு, அதில் கவலைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சிறாரை உற்சாகப்படுத்தி அந்த வார்த்தையை கொண்டு செஞ்சார்கள். ஒரு தாய் அவள் நான் சொர்க்கத்துக்கு போகணும் என்று வயோதிகர்கள் போக மாட்டார்கள், வாலிபத்தில் தான் போவார்கள். என்ற எல்லா பேச்சிலையும் உண்மைதான் இருக்குதே தவிர அதில் பொய் இருக்க மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நான் மிக நன்றி செலுத்துகிறேன் நிர்வாகிகளுக்கு, கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் எனக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்ததுக்கு. நான் உங்கள்கிட்ட ஒரு சிபாரிசை முன் வச்சிருக்கிறேன். அந்த சிபாரிசு எப்படின்னா, அதை நீங்கள் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், ஆனால் சிபாரிசு மிக பொறுமதியானது, அது இன்றைக்கு தேவையானது. புகாரி ஷரீஃபை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது பெரிய ஆயிரக்கணக்கில் பொறுமதியாக இருக்கும், 7 பாகம் இருக்கும், எல்லாரும் படித்து கொள்ள மாட்டாங்க. இதை நீங்கள் போய்ட்டு கொடுத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் படித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கும். இந்த மஸ்ஜிதுக்கு ஒரு வளம் இதுக்கு இருக்குது. இந்த காரணத்தினால உங்களோட நிர்வாகம், ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் இதை வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் இது தர்மமாக எடுத்து இந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்ற மிக பணிவான ஒரு வேண்டுகோள். அதே நேரத்தில் முடிவான மட்டும் உலமாக்களை கொண்டு இந்த ஷமாயில் உங்களுடைய மஸ்ஜிதில் சில நிரந்தரமான பணிகள் இருக்கும். நாங்கள் இதை ஜமியத்துல் உலமா இந்த முறை இந்த நாட்டில் உள்ள எல்லாருக்கும் இதை அறிவிச்சிருக்கிறோம். எங்களோட 160 டிவிஷன்களுக்கும் அதே நேரம் எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் நாங்கள் என்ன அறிவிச்சிருக்கிறோம்னா, உங்களோட வலிமையான சில அமல்கள் இருக்கும், அந்த அமல்கள் அல்லாத சில நாட்கள் இருக்கும். அந்த நாட்களில் இந்த காரியங்களை செய்துக்கோங்க. ஒன்று கொண்டல் மோதலும் முருகலும் ஒரு நாளும் வரக்கூடாது. இந்த நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது எப்பொழுதுமே சிறப்பாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அல்லாஹ் தந்த ஒரு மாபெரும் சொத்து. இன்றைக்கு
446 ஹிஜ்ரிக்கு வந்தும் அல்ஹம்துலில்லாஹ் நபி அவங்க பிறந்த நாள், நபி அவங்க மௌத்தாகினது, நபி அவங்களோட முகம் எப்படி, நபியோட தோற்றம் எப்படி, நபியுடைய எல்லா விஷயங்களும் அல்லாஹ் தஆலா இந்த சங்கிலி தொடரில் பாதுகாத்து தந்திருக்கிறார். அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து நசீபாக்குவானாக. அந்த இமாம்களுக்கு அல்லாஹ் எப்போ பிறந்தார்? இமாம் புகாரி 194 நபியவர்கள் மௌத்தாகி ஹிஜ்ரி 194 பிறக்கிறார். அப்ப நபியவங்க மௌத்தாகி 180 வருஷத்துக்கு பிறகு பிறக்கிறார். ஆனா அவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஞாபக சக்தி, அல்லாஹ் பெரும் ஞாபக சக்தி கொடுக்கிறார். ஏன்னா அல்லாஹ்வுக்கு இதை பாதுகாக்கணும். உங்கள்கிட்ட இது ஒரு பக்கம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொல்றது, உங்களுக்கும் எங்களுக்கும் சில நேரத்தில் நான் இந்த ஜும்மால கூட இதை ஞாபகப்படுத்தினேன். எங்களோட ஒரு மரியாதைக்கும் கண்ணியத்துக்கும் உரிய ஒரு தாய் இருந்தார். அவருடைய பேர் அப்துல் அஜீஸ் மாஸ்டர். எனக்கு 15 வயசுல இருந்து அவரை நல்லா தெரியும். அவர் தன் 50 வயசு ஆகும் பொழுது, 50 வயசு அவர் மாஸ்டராக இருந்தவர். 50 வயசுக்கு பிறகு அவர் குரான் மனனம் செஞ்சுட்டார். ஓதி ஓதி. அதான் குரான் மனனம் செய்யறதுன்றது கஷ்டமானதல்ல. மனனம் என்பது அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு சொத்து. சின்ன வயதுல இருந்தே பிள்ளைகளுக்கு இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, லாயர் ஆக்குங்க, ப்ரொஃபஸர் ஆக்குங்க, ஜட்ஜ் ஆக்குங்க, ஐடியில் கொண்டு போங்க, எதுலையும் கொண்டு போங்க. சின்ன வயதுலேருந்து குரானை கொடுத்துட்டீங்கன்னா, குரானை பாடமாக்கி அதை ஓதக்கூடிய பழக்கத்தை சரியாக ஏற்படுத்தினா, ஒரு கேப்டனாக இருந்து ஒரு பைலட்டாக இருந்து அவர் ஃப்ளைட்லேயோ ஷிப்லேயோ போக்குலையும் அவர் குரான் ஓடிக்கொண்டிருக்கும். அவர் ஒரு ஜட்ஜாக இருந்து தீர்ப்பு கொடுக்கும் பொழுதும் அவருக்கு குரான் ஓடிக்கொண்டிருக்கும். அவர் ஒரு வியாபாரியாக இருந்து தொழில் செய்யக்குள்ளையும், அவர் கடல்ல பிரயாணம் செய்யும் பொழுதும் அவருக்கு இது ஓடிக்கொண்டிருக்கும். அவர்களுடைய தனிமையில் இருக்கும் பொழுதும் கூட்டாக இருக்கும் பொழுதும் இந்த பாக்கியம் இருக்கும். அதனால எங்களோட உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய பாக்கியம் தான் மரண சக்தி. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் உண்மையான நபியுடைய நேசமுள்ளவர்களாக ஆக்கி நாம் அவர்களுடைய அன்பையும் அவர்களுடைய மரியாதையும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக மாறி, எந்த காரணத்தை கொண்டும் நபி அவர்களை நோவிக்கக்கூடிய வார்த்தைகள் எங்களை எந்த சந்தர்ப்பத்திலையும் வராம அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் குர்ஆன் ஹதீஸை விளங்கும் பொழுது வெறுமனே நாங்கள் எங்களோட கூகுள் நாங்கள் மார்க்கமாக மாறாம, மூத்த உலமாக்கள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்களோடு இருந்து மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா